தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்காக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று சென்னை வந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்க. பிரகாஷ் ஜவடேகர் எந்தெந்த கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க? பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். இவர் பல்வேறு கட்சி தலைவர்களுடன் இது தொடர்பான தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று விஜயகாந்த் 4:30 மணி அளவில் அவருடைய தொகுதியான ரிஷிவந்தியத்தில் திருக்கோவிலூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். எனவே அதற்காக அவர் தற்பொழுது ரிஷிவந்தியம் கிளம்ப இருக்கிறார். இந்த நிலையில் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துடனான சந்திப்பு எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது தொடர்பான விவாதங்கள் ஒரு புறம் இருக்க, தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக பல்வேறு கட்டமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த கூட்டணி தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இந்த வார இறுதிக்குள் வெளியாகும் என்றும், தேமுதிக திமுக உடனான கூட்டணி மற்றும் அதற்கான தொகுதி பங்கீடுகளும் முடிவடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இவை எதுவுமே உறுதிப்படாத ஒரு தகவலாக இருக்கிறது. இருந்த போதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் பல்வேறு கட்சிகளுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய கூட்டணியில் இணைய வேண்டும் என்று. புதிதாக கடந்த வாரத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாமக உள்ளிட்ட கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இருவருமே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரு கட்சிகளுமே அங்கம் வகித்திருந்தன. இந்த நிலையில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிலைப்படுத்த வேண்டுமா அல்லது அன்புமணியை முன்னிலைப்படுத்த வேண்டுமா என்பது தொடர்பான ஒரு குளறுபடி இந்த கூட்டணியில் தற்பொழுது நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தற்பொழுது பிரகாஷ் ஜவடேகரின் வருகை தேமுதிகவின் கூட்டணியை உறுதி செய்வதற்காகவும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இருப்பதாக அரசியல் தகவல்கள், வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் தேமுதிக திமுகவுடன் செல்வதற்கான ஒரு நிலையான முடிவை எடுத்திருப்பதாகவும் பல்வேறு தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. ஷர்மிளா, லாவண்யா, பாஜகவின் இந்த முயற்சி தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது? 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பிரதான கட்சிகள் தங்களுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் முடிவுகளையும் தற்பொழுது எடுத்து வருகின்றன. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் காங்கிரசுடனான கூட்டணிக்கு செல்ல வேண்டும் இருக்கிறோம் என்று குலாம் நபி ஆசாத் சென்னை வந்திருந்த பொழுது அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள், அதாவது திமுக தேமுதிக தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதே போன்று மக்கள் நல கூட்டணியும் தற்பொழுது வரை தங்களுடைய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அதாவது எந்த நேரத்திலும் மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அங்கம் வகிக்கலாம் என்றும், அவர் அங்கம் வகிக்கும் பொழுது அதன் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பாஜக பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சூழலில் தேமுதிக பாஜகவுடனான கூட்டணிக்கு சென்றால் அதாவது வாக்கு சிதறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் தேமுதிகவின் வாக்கு வங்கி திமுகவுடன் இணைந்தால் திமுக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக அமையும் இந்த தேர்தலில் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. லாவண்யா.